ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு வடையோடு செய்ய போகிறேன். 10 நிமிஷத்துக்கு குறைவாக இந்த வடை செய்யலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மொறு மொறு ஒன்று இருக்கும். உள்ளுக்கு நல்ல சாஃப்டாகவும் வெளியில் மொறு மொறுன்னு இருக்கும். ரவையை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். தனியாக ரவை மட்டும்தான். ரவையை வச்சு ஒரு சூப்பரான வடை. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சட்டியில் 2 கப் அளவில் தண்ணி முதல்ல கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் சின்ன சீரகம் போடுங்க. சின்ன சீரகம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா குருணியாக வெட்டிட்டு அதையும் போட்டுட்டு கருவேப்பிலை அதையும் செஞ்சால் வெட்டது கொத்தமல்லியில் அதையும் போட்டுட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டு சொன்னால் நீங்கள் வெங்காயம் போடலாம். ஆனால் வெங்காயம் நான் போடுறேன்ல, விருப்பப்பட்டால் போடலாம். போட்டுட்டு உரைப்பு கேட்ட அளவுக்கு மிளகாய் வத்தல் தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் போட்டுட்டு எந்த கப்பால் தண்ணி எடுத்தீங்களோ அதே கப்பால் 1 கப் அளவு வறுக்காத நோபல் ரவை, அந்த ஓரளவு குருணெல்லாம் இருக்கும் அந்த ரவை, அதையும் இதுக்குள்ளே போட்டுட்டு அடுப்பை குறைச்சி வச்சுக்கொண்டு இப்படி நான் செய்கிற மாதிரி நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கும். எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிவிட ரவை இந்த இதுலேயே குக் பண்ணுவோம். அப்படியே சாடியாக குக் பண்ணி வந்த பிறகு எல்லாம் அப்படியே சேர்ந்து உருண்டு பிறண்டு அப்படியே நடுவில் சட்டியில் வரும். அப்படியே தண்ணியின் அளவும் ரவையின் அளவையும் இப்படி கணக்காக போட்டிங்கன்னா பிழைக்காது. மெட்டது ஸ்பைசி எல்லாம் உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி போட்டிங்கன்னா சரி. 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி அவ்வளவுதான். இப்போ அந்த மாதிரி சூப்பராக வந்துடுது. இப்போ என்ன செய்யணும்னா சொட்டு கையில் எண்ணெயை எண்ணெயை விட்டுட்டு வடிவாக ஒருக்கா குழச்சி விடுங்கோ. இல்லை அந்த ரவை மிக்சிங்க சுடும் சரியா. ஸோ கொஞ்சம் ஆற விட்டுட்டு செய்யுங்கோ. கையில் வைக்கலாம் அளவுக்கு சுடும். ஆற வச்சுட்டு வடிவாக இப்படி குழச்சி விட்டுட்டு ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துட்டு உங்களோட வடையை எப்படி செய்வோமோ பாருங்க. நான் செய்கிற மாதிரி ஆக பெருசாக செய்யாமல் ஒரு அளவுக்கு சின்ன சாய்ஸாக எடுத்துட்டு நல்ல வடிவாக கையில் வச்சு உருட்டி போட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டிக்கிட்டா வடை ஷேப்பில் வரும். அவ்வளோதான், பெரிய வேலை இல்லை. சிட்டியான சிம்பிள். ரவை இருந்ததுன்னு சொன்னால் 10 நிமிஷத்துலேயே இந்த வடை செய்திடலாம். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு உருண்டி எடுத்துட்டு கையில் உள்ளங்கையில் வச்சு அமர்த்திட்டு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டிக்கிட்டா எல்லா வடையும் இப்போ செய்தாச்சு. இப்போ நாங்கள் பொரிக்கணும். ஒரு சட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்த பிறகு எல்லா வடையும் போட்டு பொரிப்போம். நல்ல கர நேரம் அந்த ஆகலம் மூடுகளாக பொரிக்காமல் ஓரளவுக்கு நல்ல ஒரு மெல்லிய கோல்டன் ப்ரௌனுக்கு வேற எடுத்தீங்கன்னா சரி. பாருங்க எல்லாம் சூப்பராக பொரிஞ்சு வந்துட்டுது. நல்ல சூப்பர் வடிவான கலருக்கு வந்துட்டு பாருங்க. ஒரு ப்ரௌன், ஒரு சாடியான கோல்டன் ப்ரௌனுக்கு. இப்போ எல்லா வடையும் எடுத்துகிட்டு நாங்கள் செய்து வச்சுருக்கிற எல்லா வடையும் போட்டு பொரிச்சிட்டு காட்டுறேன். நான் செய்த 1 கப் ரவைக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 அளவில் வந்தது எனக்கு இந்த வடை. நான் போட்ட இந்த ஓரளவு சின்ன சைஸுக்கு எல்லா வடையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அந்த மாதிரி சூப்பரான க்ரன்ச்சியான வடை ரெடி. பாருங்க, நான் உடைக்க எவ்வளவு சத்தம் கேட்குது. நல்ல முறுமுறுன்னு இருக்கும். அந்த மாதிரி சூப்பரான ஒரு ரவை வடை ரெடி ஆகிட்டு கட்டாயம் செய்து பாருங்கோ. நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.